ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. வேற அரிசி மாவு மட்டும் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ நைட்டு டின்னருக்கோ ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணின்றது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது கூட 1/2 ஸ்பூன் ஓமம் எடுத்து கையில் நல்லா கசக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஓமம், ஜீரகம் அப்படி இல்லைன்னா எள்ளு, இதில் 3ல எது வேணா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஓமம் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இதில் 1 கப்பு அரிசி மாவு, இது பச்சரிசி மாவு, புழுங்கலரிசி மாவு அப்படி இல்லைன்னா இடியாப்ப மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க. இந்த அரிசி மாவை நம்ம வெறுமனே பிளெயினாக போட்டு செய்யறதை விட இந்த மாதிரி இதில் கொஞ்சம் காரம் மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது இது உள்ளே சாப்பிட்றதுக்கும் சப்புன்னு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலேயும் ஒரு மசாலா கோட்டிங் கூட நம்ம செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன பகுதியாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டி போட்டுக்கலாம். இதை நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபிக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க எண்ணெய் சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகட்டும் இல்லை நைட்டு டின்னருக்கு கூட நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் நம்ம சட்டுன்னு இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் போட்டுடலாம். இட்லி பிளேட் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா பிளேட்டை போட்டு அப்படியே நம்ம வேக வச்சோம்னா அந்த பிளேட்லேயே போட்டு வேக வச்சோம்னா இந்த உருண்டைக்கு மேலெல்லாம் நீராவி பட்டு குழகுழன்னு ஆகும். அதனால ஒரு துணி போட்டு வேக வச்சிருங்க. இப்போ இதை நல்லா மூடி இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆவி வர விடுங்க. ஏற்கனவே இந்த மாவு நம்ம கொதிக்கிற தண்ணியில் கலந்ததுனால சீக்கிரமா வெந்துடும். இப்போ பாருங்க நம்ம உருண்டைகள்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். இதை இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. ஏன்னா இதில் நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துக்கிறதுனால இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் மேலே ஒரு மசாலா கோட்டிங்கோடு கொடுக்கும்போது இன்னும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அதனால நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ரெசிபிக்கு மொத்தமாகவே நம்ம இந்த 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பின்ன இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம், ரொம்ப தக்காளி சேர்க்க வேணாங்க, ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பிளெயினாக அந்த உருண்டைகளை மட்டும் நம்ம சாப்பிட்றதை விட அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மசாலா கோட்டிங்கோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு லிட்டு போட்டு மூடி இதோட அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுத்து, அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்தெடுத்து. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்க இந்த உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மசாலாலாம் அந்த உருண்டைகள் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஹெல்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.